ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபுட்டு எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட்டு போட போகிறோம். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆரி ப்ளவுஸ் மேலே ரைட் சைடில் லைனிங்கை வச்சு சுற்றி தையல் அடிச்சிடலாம். செயின் ஸ்டிச் இருக்கும் ஓரத்தில், அந்த தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள், திருப்பி கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ அதை சுற்றி நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். 4 இன்ச்சு விட்டு சென்டரில் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி எடுத்ததும் திருப்பி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 துணியும் பிரித்து தனியாக எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் போடலாம், லைனிங் துணி மேலே. இப்போ மறுபடியும் திருப்பி விட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ 2 துணியும் சேர்த்து ஒரு தையல் சுற்றி போட்டுடலாம் ஓரத்தில். அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் க்ரீப்பாக நிற்கும். அதுக்கு இந்த சிங்கிள் ஃபுட் இருந்தால் தான் அந்த மாதிரி தைக்க முடியும். இந்த மாதிரி எட்ஜில் போட்டுக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கையில் பார்த்திங்கன்னா டேப்லெட் பீடு இருக்குது. இதுலேயும் அந்த மாதிரி ஓரமாக தான் பண்ணணும். அந்த பீடெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அழகாக ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். தையல் போட போட நம்ம தள்ளி விட்டு விட்டு போடணும், இல்லைன்னா அப்படி வந்துடுச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். இப்போ நல்லா திருப்பிட்டு மடித்து விட்டுருங்க. பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போது அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் தையல் போட்டுக்கலாம். நடுவில் போட முடியாது பீடு இருக்கிறதுனால. இப்போ இந்த ஓரத்துலேயும் அந்த பக்கம் ஓரத்துலேயும் தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி 2 கையையுமே தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் ரைட் சைடில் லைனிங் துணி வச்சு அந்த ஓரத்தில் அடிக்க போகிறோம். நல்லா ஓரமாக தையல் சுற்றி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இப்படி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் லைனிங் துணி மேலே. அந்த மாதிரி போட்டுட்டு 4 இன்ச்சு விட்டுட்டு அந்த துணியை வெட்டி எடுத்துடலாம் சென்டரில் இருக்கிறது. இப்போ அந்த வளைவில் கட் கொடுத்துக்கோங்க. பேக் சைடு தைக்கும்போது அது வீடியோவில் கவர் ஆகலை. இந்த மாதிரி அதுலேயும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வளைவில் கட் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா திருப்பி கொடுக்கும், அதுக்காக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுக்க போகிறோம். தையல் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். எப்பயும் போல் ஃப்ரண்ட்டு பட்டி கையெல்லாம் எல்லாத்தையும் தைச்சாச்சு. தைச்சிட்டு கையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிக்கிறேன். முடிஞ்சிடுச்சு ப்ளவுஸு. வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, டிசைனுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.